வினோதினி வணக்கம். மிக்ஜாங் புயல் மற்றும் மழை வெள்ள பாதிப்புக்காக நிவாரண நிதி 6000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தார்கள். அதில் குறிப்பாக இந்த மிக்ஜாங் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் 4 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. அந்த 4 மாவட்டங்கள் குறிப்பாக அதிக அளவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மட்டும் இந்த நிவாரணத் தொகையான 6000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி அதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. 17ஆம் தேதி முதல் இந்த நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ரேஷன் கடை மூலமாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதில் ஏற்கனவே தெரிவித்தது போல சென்னை பொறுத்தவரையில் முழுவதுமாக அனைத்து மக்களுக்கும் இந்த நிவாரணத் தொகையான 6000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரையில் தாம்பரம், பல்லாபுரம், வண்டலூர் உள்ளிட்ட அந்த 3 வட்டங்களுக்கு முழுமையாக வழங்கப்படும் என்றும், திருப்பூரை பொறுத்தவரையில் 3 வருவாய் கிராமங்களுக்கு முழுமையாக வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதில் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஆவடி, பூந்தமல்லி, ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் உள்ளிட்ட 6 வட்டங்களுக்கு முழுமையாக 6 வட்டங்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதே போன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் குன்றத்தூர் வட்டத்துக்கு முழுமையாகவும், ஸ்ரீபெரும்புத்தூரில் 3 வருவாய் கிராமங்களுக்கு மட்டும் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். இதன் அடிப்படையில் அந்த குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கு என்ன நிலை என்ற ஒரு கேள்வி பிரதானமாக இருந்தது. அதற்கான விடையை தான் தற்போது அந்த விண்ணப்ப படிவம் கொடுக்கப்படும். அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அது கொடுக்கப்பட்டால் அவர்களுக்கு இந்த நிவாரணத் தொகை என்பது வங்கி கணக்கில் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதிலும் குறிப்பாக அரசு உயரதிகாரிகள், அதாவது இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அரசு உயரதிகாரிகள், பொதுத்துறை நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், வருமான வரி செலுத்துவோர் உள்ளிட்டவர்களும் கூட இந்த நிவாரணத் தொகையான 6000 ரூபாய் பெறலாம் என்றும், அதற்கான விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கப்பட்டு அதை பூர்த்தி செய்த பிறகு அவர்களுக்கான நிவாரணத் தொகை என்பது வங்கி கணக்கில் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த விண்ணப்ப படிவத்தினான மாதிரி வெளியாக இருக்கிறது. அந்த விண்ணப்ப படிவத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 14 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. அதாவது அந்த விண்ணப்ப படிவத்தில் உங்களுடைய ஆதார விவரம், அதே போன்று நீங்கள் குடியிருக்கும் வீடு என்பது குடிசை வீடா, நிரந்தர வீடா, குடியிருப்பு வீடா உள்ளிட்ட 14 கேள்விகள். அதே போன்று இந்த மழை வெள்ளத்தால் எத்தனை நாட்கள் பாதிக்கப்பட்டீர்கள், உங்களுடைய உடைமைகள், பொருட்கள் என்னென்ன இழந்தீர்கள் உள்ளிட்ட 14 கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கான விண்ணப்ப படிவமானது தற்போது வெளியாக இருக்கிறது. அந்த விண்ணப்ப படிவத்தை பொறுத்தவரையில் ரேஷன் அட்டை இல்லாதவர்கள், அதே போன்று அரசு உயரதிகாரிகள், வருமான வரி செலுத்துவோர் ஆகியோர்களுக்கு அந்த விண்ணப்ப படிவம் வழங்கப்பட்டு அதை பூர்த்தி செய்து கொடுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த டோக்கனானது வழங்கப்பட்டு வருகின்றது. 17ஆம் தேதி முதல் அந்த வீடு வீடாக எந்தெந்த அந்த டோக்கனில் குறிப்பிடப்பட்டிருக்கும், அதாவது எந்த தேதியில் எந்த நேரத்தில் அந்த நேரம், தேதி உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் இந்த டோக்கனில் வழங்கப்பட்டிருக்கும். அவர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அந்த தேதியில் சென்று ரேஷன் கடையில் அவர்களுக்கான நிவாரணத் தொகையான 6000 ரூபாய் பெற்றுக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கான விண்ணப்ப படிவங்கள் அதனுடைய மாதிரி வெளியாக இருக்கிறது. அதில் 14 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. அந்த 14 கேள்விகளுக்கும் விடை அளித்த பிறகு அதை பரிசீலனை செய்து அதற்கான நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள்.